ஏமா பொண்டாட்டி எம்மா உட்காருமாலாம் சொல்லி பிரயோஜனம் இல்ல. அவளுக்கு நான் பொண்டாட்டிய நடத்துறது விதம் இருக்குல்ல, அது ஒண்ணு யோசிச்சிருக்கணும். மேடம் உங்க கால்ல விழுறேன். என்னோட காலையில நீ அங்க போய் உட்காரு. அங்க போய் உட்காரு. எனக்கு வேண்டாம் மேடம். அங்க போய் உட்காரு. அங்க போய் உட்காரு. எனக்கு வேண்டாம். எங்களை 3 பேரும் ஒரு ஹாஸ்டல்ல கூட சேர்த்து. சரி உட்காரு. உட்காரு. அந்த வீடு எங்க அண்ணன் வீடு மேடம். லூசாரி நீ. மேடம் எனக்கு வேண்டாம் மேடம். என்ன வாழ ஏன் இவ்வளவு பயந்துக்கற? அப்படியே பண்ணுவான் மேடம். ரொம்ப சத்துரமா பண்ணுவான். எல்லாத்தையும் சொல்லியாச்சு. மேரி பண்ணுவான். செட்டில் எல்லாத்தையும் சொல்லியாச்சு. எனக்கு ஒரே ஒரு விஷயம், நான் தண்ணி அடிக்காம இருக்கிறேன். வீட்டுல உள்ள பொருள் விற்காம இருக்காரு எனக்கு விக்கிறாங்களா? ஆமா வித்துட்டால. என்னெல்லாம் வித்துட்டா? ஃப்ரிட்ஜ் வித்துட்டா மேடம். ஃப்ரிட்ஜ் எடுத்து வச்சது மேடம். நான் சொன்னேன் மேடம், ஃப்ரிட்ஜ் ஆஃப் பண்ணி வச்சேன். ஃப்ரிட்ஜ போடுறது ஓடிட்டு இருக்கணும். எவ்வளவுக்கு வித்த? 500 ரூபாய்க்கு போட்டேன். 5000 ரூபாய்க்கு வாங்கிட்டு ஃப்ரிட்ஜ் 500 ரூபாய்க்கு வித்தா. சைனல்ல உனக்கு கஷ்டப்பட்டு தானே வாங்கி வந்து கொடுக்குறேன் மேடம். அதை சர்வீஸ் பண்ண கொடுக்கணும்ல மேடம். இல்ல ஆஃப் பண்ணி வைக்கணும்ல மேடம். புள்ள நின்னுட்டா அதை பிடிக்குது மேடம். பொருள் முக்கியமா குழந்தை முக்கியமா மேடம். அடுத்து ஏர் கூலர் வித்தா. ஏர் கூலர் வாங்கி கொடுத்தீங்களா? 5000 ரூபாய்க்கு சைனல். எங்களால புதுசு வாங்க முடியாது. சைனல்ல வாங்குற பொருள் நல்லா இல்ல மேடம். ஏர் கூலர் என்ன பண்ண மேடம்? ஏர் கூலரும் அதேதான் மேடம். தண்ணி ஊத்தல செகண்ட் ஹேண்ட்ல வாங்குறது மேடம். சிலிண்டர் ஏன் போட்டேனா மேடம்? இந்த குழந்தைக்கு பால் செலவுலாம் வேணும் மேடம். நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு போன் இல்லையா? உன்கிட்ட போன் இல்ல? உனக்கு போன் வாங்கி கொடுத்துட்டல. 15000 போன் வாங்கி கொடுத்துட்டல. சரி ஒரு நாளைக்கு சிலிண்டரை வித்து குழந்தைக்கு பால் கொடுப்பேன். அடுத்த நாளைக்கு என்ன பண்ண? ஹாஸ்டலுக்கு போயிட்டேன் மேடம். இந்த இது ஹாஸ்டலுக்கு போயிட்டு என்ன தெரியுமா பண்ணா? அங்கே எனக்கு போன் பண்றாங்க. பிள்ளைக்கு சாப்பாடு இல்ல. ஏன் போன் ஹாஸ்டலுக்கு போறேன்னு போயிட்டு இல்ல? ஏன் வர? பட்டினப்பாக்கம் ஹாஸ்டல் மேடம். டும்மி குப்போம். நான் இந்த பொண்ணை சேர்க்கணும் தான் போனேன். இது மாதிரி ஆள்கிட்ட ஒரு பொம்பளை குழந்தைய வளர்க்கறது எனக்கும் பயமா இருந்தது. எந்த மாதிரி ஆளுகிட்ட? பெட்ரூம்ல நீ எப்படி வேணா பத்துக்கலாம் குடிச்சிட்டு. ஹால்ல குழந்தைங்க விளையாடுது. குழந்தைங்களுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு அதுங்க விளையாடிட்டு 9 மணிக்கு நான் தூங்க வைப்பேன் மேடம். ஹால்லயே வந்து உக்காந்துட்டு அப்படி துண்டை கட்டிட்டு அலங்கோலமா இருந்தாங்க மேடம். ஏமா வேலைக்கு போயிட்டு டயர்டா வந்து படுக்க. ஆமா வேலைக்கு போயிட்டு வரவங்க எல்லாம் துணி இல்லாம தான் படுத்து கிடக்குறாங்க. சும்மா இருங்கங்க. 8 வருஷமா வந்து கல்யாணம் பண்ணி நீ வரைக்கும் இந்த கருப்பேசி கட்டிட்டு இருக்கேன். ஏங்க கருப்பேசி கட்டிட்டு இருக்கேன்? ஒரு துணி வாங்கி போடல. உங்களுக்கு வாங்கி போட்டுக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் செஞ்சுட்டு பிரயோஜனம் இல்லை. எப்போ தெரியுமா? நீங்க அவளை மரியாதையா நடத்தினாதான் அதுக்கு பிரயோஜனம். அதான் சொல்லிட்டேன்ல. வாரி என்ன சாப்பாடு வாங்கி கொடுங்க, படிக்க வைங்க, போன் வாங்கி கொடுங்க, கேஸ் வாங்கி கொடுங்க, ஃப்ரிட்ஜ் வாங்கி கொடுங்க, கூலர் வாங்கி கொடுங்க. ஆனா இதெல்லாம் இருந்தாலும் நீங்க மரியாதை இல்லாம அவளை நடத்தினீங்கன்னா இது எதுக்குமே பிரயோஜனம் கிடையாது. அவ சொல்றதெல்லாம் உண்மை. அப்படி படுத்துட்டு இருந்தேன்ல. அப்படி எல்லாம் படுக்கலாம் இல்ல நம்ம. அப்ப ஏன் பொய் சொல்றாளா? குளிச்சுட்டு வந்து துண்டை கட்டி படுப்பேன். துண்டை கட்டிட்டு ஆமா